வைகாசி மாசம் விசாக நன்னாளில் கைலாயன் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா, கைலாயன் கண்ணில் நீ பிறந்தாயே வேளா. இறங்கி நாளும் உன் பழனிக்கு வந்தேன், வழிபாடு செஞ்சு உன் புறப்பாடும் கண்டேன். பொன்பவனி தேரில் உன் புறப்பாடும் கண்டேன். நடராசன் மகராசா உன் வீடு வந்தேனே, வெளியான பாலாலே அபிஷேகம் கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன், திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துக்கம் வருது? நமக்கு மட்டும் பகவான் ஏன் இவ்வளோ சோதனையை கொடுக்கிறார்? மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லையே, நமக்கு மட்டும் ஏன் கொடுக்கிறார்? தங்கத்தை ஒரு ஆபரணமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தங்கத்தை உருக்கி அதை உலையிலிருந்து எடுத்து அதை ஒரு வடிவத்துல நீட்டி அப்புறம் அதை சின்ன சின்னதா வெட்டி அதுக்கு பிறகு அதை மறுபடியும் முடுக்கி அதை கட் பண்ணி அங்க முடுக்கி இங்க முடுக்கி இப்படி எல்லாம் பலவாறு அந்த தங்கத்தை போட்டு துன்பப்படுத்த படுத்த படுத்த படுத்ததான் அது அழகிய வேலைப்பாடுடைய நகையாக மாறும். இறைவன் யாருக்கு நிறைய துன்பத்தை கொடுக்கிறாரோ அவர்களை இறைவன் பண்படுத்துகிறான் என்ற அர்த்தமே தவிர இறைவன் அவர்களை துன்பப்படுத்துகிறான் அர்த்தம் இல்லை.